இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 5 என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்றைய செய்தியின் தலைப்பு, நாம் நம்புவதை ஆண்டவர் தருவார். தற்போது நமக்கு எத்தனை வயது ஆகியிருந்தாலும் சரி, 6 இருக்கலாம், 16 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஆனால் நாளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது யாருக்காவது இன்றைக்கு தெரியுமா? இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி கற்பனை செய்து வேண்டுமானால் பார்க்கலாம். ஆனால் நம்முடைய கற்பனைக்கு ஏற்றவாறு வாழ்க்கை அமைவதில்லை. அது நாம் கண்டுபிடிக்க முடியாத திசையில் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? பணத்தின் மீதா, பதவியின் மீதா, நம் குடும்பத்தின் மீதா, நம் நண்பர்கள் மீதா என்று பார்த்தால் நாளடைவில் ஒவ்வொன்றாக நம்மை கைவிடும் போதுதான் நாம் வைத்திருந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடைந்து போவதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். நாம் நம்புவது எல்லாமே நம்மை கைவிட்டு விடும். அப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில் தான் யோபு பக்தன் இருந்தார். அவரிடம் இருந்த எல்லாமே அவரை விட்டு ஒவ்வொன்றாக கை நழுவி போனது. குடும்பம் கைவிட்டது, நண்பர்கள் கைவிட்டார்கள், உறவுகள் அற்று போனது, கடைசியில் சரீரமும் கெட்டு போனது. இந்த நிலைமை அதிகபட்சம் 6 மாத காலங்கள் இருந்ததாக ஆராய்ச்சி வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில் யோபு பக்தன் ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தார். சூழ்நிலைகள் இப்படியே இருக்காது, கண்டிப்பாக ஆண்டவர் எதையாவது செய்வார் என்றும், ஏதாவது மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்றும், அதுவும் ஆண்டவர் மூலமாக தான் வரும் என்றும் மிகுந்த நம்பிக்கையை ஆண்டவர் மீது யோபு வைத்து காத்திருந்தார். அதனால்தான் யோபு மிகுந்த நம்பிக்கையோடு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று. கடைசியில் யோபு அவருடைய நண்பர்களுக்காக விண்ணப்பம் செய்யும் போது யோபுவின் சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை ஜீவனுள்ள நம்முடைய ஆண்டவர் யோபுவுக்கு கொடுத்தார். யோபு நம்பினது ஆண்டவரிடத்திலிருந்து தான் வந்தது. யோபுவை ஆண்டவர் கைவிடவில்லை. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். யோபுவின் வாழ்க்கை சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், நாம் நம்புவதை, நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது தான் வைக்க வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி நம்முடைய நம்பிக்கை முழுவதையும் ஆண்டவர் மீது மட்டுமே வைக்க வேண்டும். ஆண்டவரை விட்டுவிட்டு உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்த பலர் இன்றைக்கு ஏமாந்து போய் நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை மட்டும் நம்பினால் நிச்சயமாக ஆண்டவரிடமிருந்து நாம் எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒரு முடிவு வரும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறபடி நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாக போகாது. ஆகவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்முடைய இருதயம் நம்ப வேண்டும். அவரை விட்டுவிட்டு நாம் நம்புகிற இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது எது மாறும் என்று நமக்கு தெரியவே தெரியாது. அதே சமயம் எது மாறினாலும், யார் மாறினாலும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். கண்டிப்பாக அவர் நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்றுவார். நம்முடைய ஆத்துமாவை பார்த்து தாவீது சொல்வது போல நாமும் சொல்ல வேண்டும், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த 100% நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்யும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உலக வாழ்க்கையிலே நாங்கள் உலகத்திலே அநேக மனிதர்கள் மீது, நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தின் மீது, செல்வத்தின் மீது, பொருள்கள் மீது ஆண்டவரை நம்பிக்கை வைத்து நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய நம்பிக்கையை பொய்க்கும் போதுதான் இந்த உலகம் எங்களை ஏமாற்றி விட்டதே என்று சொல்லி கவலைப்படுகிறோம். ஆனால் எங்களுடைய முழு நம்பிக்கையை நாங்கள் உங்க மீது வைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய உம்மால் தான் கூடும். எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய உம்மால் தான் கூடும். எங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும் ஒரு உயர்ந்த சூழ்நிலையை, உன்னத நிலையை மாற்றி அமைப்பதற்கு உம்மால் தான் கூடும் என்கிற அனைத்து நம்பிக்கையையும் நாங்கள் உங்க மீது வைத்து, நாங்கள் நம்புவதெல்லாம் உம்மிடத்திலிருந்து வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடாமல், ஏமாற்றாமல் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறீர் என்பதை உணர்ந்து உண்மையே நோக்கி பார்த்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உங்க மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இந்த உலகத்திலே எங்கள் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் என்பதை உணர்ந்து நாங்கள் உண்மை மாத்திரம் நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மை நம்பி உமக்காக ஓட, உண்மை நம்பி உம்முடைய காரியங்களில் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சோதனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல வைக்க எங்களுக்கு பலன் கொடுங்க. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க.
இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.